UTI large and mid cap fund. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 1.06% வச்சிருக்காங்க. எக்ஸிட் லோட் 1% வச்சிருக்காங்க. 1 இயர்க்குள்ள நீங்க வித்ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா 1% சார்ஜஸ் பிடிப்பாங்க. 1 இயர்க்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா சார்ஜஸ் எதுவும் கிடையாது. டோட்டல் ஃபண்ட் சைஸ் ஆல்ரெடி இந்த ஃபண்டுக்குள்ளார 4866 கோடி இருக்குங்க. லாக்இன் எதுவும் கிடையாது. ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 12 இயர்ஸா மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச் மார்க் நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 TRI ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 500 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லம்சம் 5000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் பாத்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க்ல தான் வரும். ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ். அதாவது நீங்க வித்ட்ரா பண்ணும்போது 1 இயர்க்குள்ள வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா இருக்கிற ப்ராஃபிட்ல 20% நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இது ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் சொல்லுவாங்க. லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் ஆஃப்டர் 1 இயர், அதாவது இன்வெஸ்ட் பண்ணிட்டு 1 வருஷம் கழிச்சு நான் வித்ட்ரா பண்ணும்போது 1.25 lakh வரைக்கும் எக்ஸம்ப்டட், டாக்ஸ் கிடையாது. அதுக்கு மேல இருக்க ப்ராஃபிட்க்கு 12.5% நம்ம பே பண்ணணும். அசெட் அலோகேஷன் பாத்தீங்க அப்படின்னா இதுல கிளியரா நமக்கு புரிஞ்சிரும் ஏன் இந்த ஃபண்ட் லார்ஜ் அண்ட் மிட் கேப் அப்படின்ட்டு. லார்ஜ் கேப்ல 46.42% வச்சிருக்காங்க. மிட் கேப்ல 36.45%. அதாவது மெஜாரிட்டி 100%ல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா லார்ஜ் அண்ட் மிட்லயே போயிடுச்சு. ஸ்மால் கேப்ல சும்மா ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க, 13% வச்சிருக்காங்க. பட் இந்த ஃபண்ட் லார்ஜ் அண்ட் மிட் கேப் பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். டாப் செக்டார் வைஸ் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டார்ல 28% வச்சிருக்காங்க, எனர்ஜில 9%, டெக்னாலஜில 9%, ஹெல்த் கேர்ல 7.53% வச்சிருக்காங்க. இந்த ஃபண்ட் கொடுத்திருக்க ரிட்டர்ன்ஸ் பாருங்க, லாஸ்ட் 1 இயர்ல 0.26 தாங்க. ஏன்னா நிறைய ஃபண்ட்ஸ் நெகட்டிவ்ல தான் இருக்குது. அட்லீஸ்ட் பாசிட்டிவ்ல 1-2% தான் இருக்கு. இது 0.26 இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா நீங்க 1 இயர் கன்சிடரே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நான் சொல்றேன். 2 இயர்ஸ்ல 21.85% கொடுத்திருக்கு. 3 இயர்ஸ்ல 21.48%, 4 இயர்ஸ்ல 17.71%, 5 years 25.55%, 7 years 16.35% and 10 years 13.71% கொடுத்திருக்குங்க. சப்போஸ் நீங்க இந்த ஃபண்ட்ல ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 10,000 ரூபாய் SIP ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் 12 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ப்ராஃபிட் 17.94 லட்சம் சேர்ந்து 29.94 lakhs உங்க கையில இருந்திருக்கும்.